ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி நான் உங்கள் கூட 2 ரெமெடிஸ் ஷேர் பண்ண போகிறேன். இது ரெண்டுமே நம்ம முடியோட அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்காக. சிலருக்கு மேலே ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், கழுத்துக்கிட்ட வரைக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மெலிசாக முடி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கான தன்மை இந்த ரெமெடிஸில் இருக்குது. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரெமெடிஸ். நம்மளோட ஸ்கேல்பில் புதுசாக முடி வளர்கிறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கேல்பில் எப்பவுமே அதிக அளவில் புது முடி வளர்கிறப்ப தான் அடர்த்தி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீக்கான ஸ்கேல்ப் எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்ல சத்து கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த ஹேர் மாஸ்கில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரெமெடிக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஒரு 4-5 இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் இஞ்சிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமான அளவில் எடுத்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதால. இஞ்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. நம்மளோட ஹேர் ரூட்ஸையும் ஹேர் ஃபாலிகல்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான சத்து அது பார்த்தீங்கன்னா நம்ம முடியை ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர வைக்கும். வீக்காக இருக்க ஸ்கேல்ப்புக்கு சத்து கொடுத்து ஹேர் ஃபாலை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்கேல்ப்ல புது முடி வளர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஹேர் க்ரோத்தை நார்மலாக வளர்றதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர வைக்கிறதுக்கான தன்மை இந்த இஞ்சியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது முட்டை. 2 ரெமெடிக்குமே நம்ம முட்டை யூஸ் பண்ணணும். ஒரு ஹேர் மாஸ்க்கு 2 முட்டை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. முட்டை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டுன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இதில் நிறைய விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அதுக்கப்புறம் பயோட்டின், இந்த மாதிரி முடிக்கு ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வளர்கிறதுக்கான சத்து அதிக அளவில் இதில் இருக்குது. ஹேர் ரொம்ப வீக்காக இருக்கவங்க, டேமேஜாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் முட்டை ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த எக்கை உங்கள் ஹேர் மாஸ்கில் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களோட ஹேரோட அடர்த்தியிலையும் சரி, வளர்ச்சியிலையும் சரி, இந்த டேமேஜ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ரெமெடிக்கு 2 முட்டை யூஸ் பண்ண போகிறேன். செகண்ட் ரெமெடிக்கு 3 முட்டை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக 5 முட்டை எடுத்திருக்கேன். உங்களோட முடியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி முட்டையை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது கோகோனட் ஆயில். செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா லாரிக் ஆசிட் இருக்குது. இது நம்மளோட ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கான தன்மை இதில் இருக்குது. கோகோனட் ஆயில் நம்மளோட ஹேர் டேமேஜ் எல்லாத்தையுமே சரி பண்ணும். ஸ்கேல்ப்புக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரை கொடுக்கறதுக்கான தன்மையும் இந்த கோகோனட் ஆயிலில் இருக்குது. ஹேர் க்ரோத்துக்கும் கோகோனட் ஆயில் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த கோகோனட் ஆயிலுமே 2 ரெமெடியிலையும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரே ஒரு ரெமெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது கேஸ்டர் ஆயில், அதாவது ஆமணக்கு எண்ணெய். செக்கில் ஆடின எண்ணெயாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கோல்டு ப்ரெஸ்டு பியூரான கேஸ்டர் ஆயிலாக வாங்கிக்கோங்க. கேஸ்டர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குது. அந்த ஆயிலே நல்லா திக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது நம்மளோட ஹேருக்கு மேலே ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி ஹேர் டேமேஜஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணும். நெக்ஸ்ட்டு முடி நல்லா கருப்பாக வளர்கிறதுக்கும் அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் கேஸ்டர் ஆயில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முடிக்கு தேவையான நிறைய சத்து இதில் இருக்குது. ஸோ கேஸ்டர் ஆயிலை ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க இந்த இஞ்சை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்படியே போட்டு நம்ம அரைக்க முடியாது. கட் பண்ணிவிட்டு அரைக்கிறோம் அப்படின்றப்ப இது ஈஸியாக அரைஞ்சிடும். அதாவது இந்த ஜிஞ்சர் ஜூஸ் உங்களுக்கு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஜிஞ்சர் ஜூஸ் அரைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்க போகிறோம். பியூரான ஜூஸ் தான் நம்மளுக்கு தேவை. தண்ணி சேர்க்காமல் அரைச்சோன்னா அது சரியாக அரைப்படாது. அதுக்காக மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் டைம் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கொஞ்சமாக துருவி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி. இப்போ இதில் போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு. உங்களுக்கு ஜூஸ் அதிகமாக தேவைன்றதுக்காக ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்தாலே போதும். இஞ்சியோட அளவு நீங்கள் அதிகமாக சேர்த்துருக்கீங்கன்னா நமக்கு நல்லாவே ஜூஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதை அரைச்சி நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் நல்லா அரைச்சாச்சு. ஃபஸ்ட் டைம் நான் ஆட் பண்ண வாட்டர் கூடவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தான் நான் அரைச்சிருக்கேன். ஏன்னா சரியாக அரைப்படலை அப்படின்றதால. இப்போ இந்த மாதிரி நான் இந்த அரைச்ச பேஸ்ட்டு அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஜூஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபில்டர் பண்ணி ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் முட்டையை சேர்த்துக்கிறேன். 2 எக்கு நான் ஆட் பண்ணுறேன். உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று வேணும்னா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப லாங் ஹேராக இருந்துச்சுன்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து நீங்கள் 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஹேர் ரொம்ப சாஃப்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் இதை நான் அரைக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் இது கூடவே இந்த கோகோனட் ஆயிலும் கேஸ்டர் ஆயிலும் ஆட் பண்ணி அரைக்கிறதா இருந்தாலும் தாராளமாக அரைச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இது 2 மட்டும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் நான் ஊற்றிக்கிறேன். நான் ஏன் ஆயில் அரைக்கிறப்ப சேர்க்கல அப்படின்னா ஆல்ரெடி இது கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வந்துரும்னு எனக்கு தெரியும். ஸோ ஆயில் சேர்த்தா டக்குன்னு வெளியிலலாம் அடிக்கும். அதனால் நான் அதை 2 மட்டும் அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதில் 3-4 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கேஸ்டர் ஆயில் நான் ஆட் பண்ண போகிறேன். கேஸ்டர் ஆயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பவுலில் வந்து இது மிக்ஸ் பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குன்னு நான் வேறு பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே நீங்கள் எசென்ஷியல் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த எக்கோட ஸ்மெல்லை வந்து அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். கம்ப்ளீட்டாக எடுக்காது, பட் ரொம்ப ஸ்மெல் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கும். அதுக்காக தான். சிலருக்கு அந்த எக் ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஹேர் மாஸ்க் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். முக்கியமாக முடியோட ரூட்ஸ்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஞ்சி வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். ஸோ அளவு வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். மேக்ஸிமம் ட்வைஸோட நிறுத்திக்கிறது நல்லது. அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தலையில் வந்து ரொம்ப எரிச்சல் தன்மை வந்து தாங்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்த ரெமெடி பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயம் வந்து எடுத்து இந்த மாதிரி உரித்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டென்ட் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இது மெயினாக நம்மளோட ஸ்கேல்பில் ஹேரோட ரூட்ஸையும் ஸ்கேல்பையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான தன்மை இதில் இருக்குது. ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஸ்கேல்பில் புது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேல்பில் கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் போதுமான அளவுக்கு இருந்தாலே நம்மளோட ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் வளரும். ஸோ சின்ன வெங்காயமாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பெரிய வெங்காயத்தை விட இதுதான் ரொம்பவே பெஸ்ட் நமக்கு. இப்போ இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். என்னோடய ஹேர் லென்த்துக்கு 3 எக் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக் வந்து அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்கு கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கோகோனட் ஆயிலுக்கு பதில் நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பார்த்து கவனமாக அரைங்க. ஏன்னா முட்டை வந்து கொஞ்சம் லிக்விட் ஆகிடும் அரைக்கிறப்ப. ஸோ மேலெல்லாம் தெரிக்காத அளவுக்கு பார்த்து நீங்கள் வந்து சேஃபாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். தண்ணி எதுவும் விட்டுடாதீங்க. வெறும் இந்த 3 பொருளை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இந்த ஹேர் மாஸ்க் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து கொஞ்சம் அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். அது ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறதுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் விருப்பம் தான், நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த தலையில் லைட்டாக ஆயில் வச்சு ஸ்கேல்ப்பை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறப்ப அதே மாதிரி மெயினாக ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட ஹேர் லென்த்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இதுவும் வாரத்துக்கு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். முக்கியமாக கோல்டு பாடி இருக்கவங்க இந்த 2 ஹேர் மாஸ்க்கை எப்போ யூஸ் பண்ணாலுமே டைமிங் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் விட்டால் போதும். மற்றபடி ஹீட் பாடி நார்மல் பாடி இருக்கிறவங்க 30 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். உங்களோட ஹேர் க்ரோத்லையும் சரி, முடியோட அடர்த்திலையும் சரி. நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணுறப்ப எசென்ஷியல் ஆயில் வந்து ஷாம்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ எக் ஸ்மெல் வராமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.